மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாஜக தேர்தல் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிட்டுட்டாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பட்டியலில் இல்லை அப்படின்னு ஒரு ஊடகம் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கு. ஆனா அண்ணாமலை அவர்கள் முன்னாடியே இந்த தேர்தலில் நான் போட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருங்கிறது நமக்கு தெரியும். அண்ணாமலை பேர் வச்சோன்னா இந்த ஊடகம் எல்லாம் திசை திருப்புறதுக்கு ஈஸியா இருக்கும். ராசா பத்தி நிறைய விஷயங்கள் திமுக பத்தி பேசாம இருக்கிறதுக்கு அண்ணாமலை பெயர் பட்டியலில் இல்லை அப்படிங்கிறத வச்சு ஓட்டிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சந்தோஷ் அவர்கள் பாண்டிச்சேரியில அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்துல இருந்தாரு. அவசரமா ஹெலிகாப்டர்ல வர சொல்லி ஒரு ஆலோசனை சக்சஸ் ஆச்சான்னு பார்த்தோன்னா அதுவும் சக்சஸ் ஆகல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப தேர்தல் பட்டியல் எல்லாம் வந்திருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு மையக்குழு ஆலோசனை. அண்ணாமலை அவர்கள் இப்பவும் பிரச்சாரத்துல இருக்கிறாரு. எங்கன்னா கேரளாவில் இருக்கிறாரு. இப்பவும் அண்ணாமலையை கட்டாயமா வர வேணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு பிரதமர் மோடி ஆலோசனை கூட்டத்துல கண்டிப்பா நீங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி நிறைய தன்னிச்சையா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடந்திருக்கிறதா, நிறைய வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுன்னு தான் நம்ம கவனிக்கணும். அண்ணாமலை அவர்கள் நாளைக்கு கட்டாயமா வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க நம்ம கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய தேர்தல் இந்த வேட்பாளர் பட்டியல் ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, ஏதோ அவசரமா நடந்து டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. டெல்லி தலைமைக்கு எதுவும் தெரியலங்கிற மாதிரி தான் நம்ம கவனிக்கணும். இன்னொரு விஷயம், இதே மத்திய பாஜக வெஸ்ட் பெங்காலுக்கும் இங்கெல்லாம் கொடுக்குற முக்கியத்துவம், இதே கேரளாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ஏன் தமிழகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க கவனிக்கணும். ஏன்னா இங்க திராவிடம் கலந்த ஒரு பாஜக இருக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எடுத்த உடனே அவங்கள அடிச்சான்னா அது நிறைய பிரச்சனை, கூட்டணி ஆயிடுச்சு. இப்ப ஏடிஎம்கே பாஜக கூட்டணி ஆயிடுச்சு. இப்ப ஏதோ ஒரு தலைமை எல்லாம் இப்போ மத்திய அமைச்சரா எல்முருகன் எல்லாம் அவனாசியில ஏன் போட்டியிடுறாரு. இதுக்கு முன்னாடியே மயிலாப்பூர்ல தேர்தல் பிரச்சாரத்துல தமிழிசை சவுந்தரராஜன் ஏன் போனாங்க. நிறைய கேள்விகள் வருது. சாத்தூர்ல எதுக்கு வந்தாரு, நெல்லையில இருந்து தெற்குல இருந்து வடக்கு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் எதுக்கு வந்தாங்க. நிறைய விஷயங்கள் இங்க தன்னிச்சையா நிறைய விஷயங்கள் இங்க செயல்பட்டிருக்கு. ஆனா மத்திய பாஜகவுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனா இன்னைக்கு நிறைய கட்சிக்காக உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் கோயம்புத்தூர்ல சில முக்கிய தொகுதிகள் எல்லாம், அதாவது நேத்தே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதிமுக வேட்பாளர்கள் கோயம்புத்தூர்ல, அதாவது சிங்கநல்லூர், சூலூர், இந்த கவுண்டபாளையம் பகுதியில் ஏடிஎம்கே வேட்பாளர்கள் எல்லாம் அண்ணாமலை வீடு தேடி சந்திச்சாங்கன்னு நம்ம பேசியிருந்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஆலோசனை கூட்டத்துல கண்டிப்பா 2026 தேர்தலுக்கு அப்புறம் களமே மாறுன்ற மாதிரி சில செய்திகள் வருது. அதிகாரப்பூர்வமா இன்னும் வரல. ஆலோசனை கூட்டத்துல அதுதான் பேசப்படுறதா சில செய்திகள். ஏன்னா இன்னைக்கு நிறைய இங்க சில சிஸ்டத்தை மாத்தணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஒரு கட்சி இல்ல, 2 கட்சி இல்ல. இன்னைக்கு இந்த தேர்தல் வேட்பாளர் பட்டியலில் திமுகவுக்கும் இதே பிரச்சனை, விசிகாவுக்கும் இதே பிரச்சனை, காங்கிரஸுக்கும் இதே பிரச்சனை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா கட்சியோட வளர்ச்சியை பார்த்துதான் எல்லாரும் அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்களே ஒழிய, பாஜக மட்டும் இப்ப தன்னிச்சையா ஏதோ ஒரு அவங்களுக்கு சீட்டு, அதாவது முன் வேட்பாளர்கள் சீட்டு இருந்தா போதுன்ற மாதிரி இருக்காங்களான்ற மாதிரி இதுக்கு முன்னாடியே நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய வந்துட்டு இருந்தது. இப்ப 2026 தேர்தலுக்கு அப்புறம் களமே மாறப்போகுது. இப்போ மேற்கு வங்கத்துல எல்லாம் அந்த அளவுக்கு பாஜக தொண்டர்கள் அதாவது ஆர்எஸ்எஸ் எல்லாம் அந்த அளவுக்கு களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க. அதே இங்க கேரளாவிலையும் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் அந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யறாங்க. ஏன்னா அங்க பாஜக வேட்பாளர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு தேசபக்தியோடவும் நாட்டு மக்களுக்காகவும் அர்ப்பணிச்சவங்களா இருக்காங்க. ஆனா இங்க தமிழகத்துல அந்த மாதிரி ஒரு கேள்விக்குறி, எங்களுக்கு ஒரு பதவி மட்டும் வேணுங்கிற ஒரு விஷயம் இருக்கா. இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப செந்தில் பாலாஜி கரூர்ல இருந்து தெற்குக்கு வந்திருக்கிறாரு. ஏன் இதே தெற்குல இருந்து வானதி ஸ்ரீனிவாசன் ஏன் வடக்குக்கு வந்திருந்தாங்க. நிறைய விஷயங்கள் இங்க எல்லாம் இங்க ஏடிஎம்கே திமுகங்கிறத விட, அதாவது இதெல்லாம் ஒரு அரசியல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குமோங்கிற மாதிரி நிறைய கேள்விகள். இன்னொரு விஷயம், இங்க எல்முருகன் ஆனாலும் சரி, நிறைய கூட்டணி கட்சின்னு முன்னாடியே அறிவிச்சாங்க. நிறைய செய்திகள் பரவுது நான் வச்சு சொல்றேன். ஏன்னா இங்க கூட்டணி ஆட்சின்னு ஏதாவது ஒண்ணு வந்தான்னா கட்டாயமா அது துணை முதலமைச்சராவோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் இங்க எல்லாருமே
ஒரு கட்சி பதவிக்காக தான் இருக்காங்களான்னு பார்க்கணும். ஆனா இங்க உண்மையிலேயே கட்சிக்காக உழைக்கிறவங்க வந்து எண் மண் எண் மக்கள் யாத்திரை எல்லாம் வீதி வீதியா நடந்து அந்த அளவுக்கு 3% இருந்த வாக்கை வந்து 11% எடுத்துட்டு வந்த அண்ணாமலை இருந்தாலும், அதே அண்ணாமலை பின்தொடர்ந்த அந்த தொண்டர்கள் ஆனாலும் சரி, இங்க எல்லாருக்குமே அவங்களுக்கெல்லாம் சீட்டு அதிகாரப்பூர்வமா கிடைச்சிருக்கான்னு பார்த்தோம்னா நிறைய பேரு கிடைக்கல. இதெல்லாம் தாண்டி நம்ம தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து மத்திய பாஜக வந்து அமித்ஷா ஆனாலும், மோடி ஆனாலும் 2026 தேர்தலுக்கு அப்புறம் களமே மாறணும். மாத்தி அண்ணாமலை அவர்கள வந்து முதன்மையா கொண்டு வந்து ஏதோ ஒரு பொறுப்பு குடுத்து, இங்க கட்சிய வந்து அண்ணாமலை தலைமையில மெயின்டெயின் பண்றதுக்காக தான். ஏன்னா, அண்ணாமலைய நம்புறாங்க. அண்ணாமலை ஏன் இல்ல? அண்ணாமலை ஏன் ஆலோசனை கூட்டத்துக்கு வரல? அண்ணாமலை நீங்க தேர்தல் பட்டியல் நீங்க ஆலோசனை கூட்டத்துல ஏன் அண்ணாமலை நீங்க கூப்பிடல? அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. எந்த ஒரு பட்டியல், எந்த ஒரு விஷயம் ஆனாலும் அதுல என் பங்கு இல்ல. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ ஒதுக்கப்பட்டிருக்காங்கங்கிறது நிஜம். இப்போ டெல்லி தலைமைக்கு வந்து அண்ணாமலை வந்து ஏன் வரல? ஏன் நீங்க 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 கூப்பிட்டீங்களா? இல்லையா? ஏன்னா நெறைய விஷயங்கள் பாருங்க. அதாவது மோடி அவர்கள் பாலக்காடுக்கு ஏதோ கேரளாக்கு வரும்போது, அந்த வரவேற்பு பட்டியல்ல கோயம்புத்தூர் அந்த விமான நிலையத்துல அண்ணாமலை பேர் இல்ல. அப்ப ஏன் இல்லாம இருந்திருக்கு? அண்ணாமலை இல்லாம நீங்க என்ன அங்க நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் நீங்க போறீங்க? கட்சிய வளர்த்து அந்த அளவுக்கு உருவாக்கி கொடுக்கும்போது தான் நீங்க கட்சின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அண்ணாமலையே நீங்க இல்லாம பட்டியல்ல இல்லாம பண்ணதெல்லாம் அப்ப அதுல வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது எதார்த்தமான ஒரு விஷயம். இதெல்லாம் வச்சுதான் அண்ணாமலை அவர்கள் 2026 தேர்தலுக்கு அப்புறம் முழுசா தமிழக பாஜக கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வர்றதா சில செய்திகள். இந்த தடவை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பாஜக டெல்லி தலைமை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டான்னா, ஏன்னா தமிழக பாஜகவே இப்படி திராவிட கலந்து இருக்கு, ஏதோ கசமுசா இருக்குன்னு சொன்னா அது கூட்டணிக்கும் இல்ல திமுகவுக்கும் அது கொண்டாட்டமா இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு. அதனாலதான் சைலண்டா இருக்காங்க. சைலண்டா தமிழக பாஜக திருத்துறதுக்காக இன்னைக்கு மோடி ஆனாலும் சரி, அமித்ஷா ஆனாலும் சரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதே மேற்கு வங்கம், கேரளா மாதிரி இங்க இல்ல. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பாஜக, தமிழக பாஜக. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தேசபக்தி மக்களுக்காக அந்த மாதிரி இருக்கும்னு எல்லாருமே நினைச்சாங்க. தொண்டர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா தலைமையில இருக்கிறவங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கிறது வந்து டெல்லி தலைமைக்கு வந்து அது ஊர்ஜிதம் ஆயிருக்குன்னு தான் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு போட்டி அதை இல்ல, பட்டியல் இல்லைங்கிறது வந்து திமுக ஊடகம் வந்து இன்னைக்கு அதை பட்டியல் போடுவாங்க. ஒரு முழு நேரமா வீடியோ விட்டுட்டு இருப்பாங்க. அதே ராசா நேத்து ஒரு விஷயத்த சொன்னாரு. 2G வழக்குல அவர் பேசின ஒரு ஆடியோ. அதை வந்து யாராவது இங்க தேர்தல் அதாவது நைட் ஆனா உட்கார்ந்து பேசுவாங்க. தேர்தல் வியூகம் அது இதுன்னு சொல்லி ஒவ்வொரு இதுல. அதுல டிபேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் மைனஸ் ஆகும். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து திமுக வந்து அதாவது எங்க ஊரு 2 போயிடும் நாங்க கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஊடகத்தை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய, அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வந்துட்டானா பெண்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் இருக்காதுங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு பள்ளி மாணவன் வந்து மது போதையில உளறிட்டு இருக்கான். அவங்க ஸ்கூல் ட்ரெஸ்ல எந்த அளவுக்கு வந்து சீர்கெட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் யாரு காரணம்? சட்ட ஒழுங்கு டிஜிபியா இப்பதான் எல்லாம் புதுசா வந்திருக்காங்க. இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இங்க அரசு அதிகாரிகளே தமிழகத்தை கண்ட்ரோல்ல எடுத்துட்டு இருக்காங்க. திமுகவுக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் கூட பாஜக கொஞ்சம் மெஜாரிட்டியா இருந்தா மட்டும்தான், அதுவும் அண்ணாமலை வந்தா கண்டிப்பா டிஸ்டர்பா இருக்குங்கிறது வச்சுதான் இவங்க அண்ணாமலை வரக்கூடாதுன்னு முயற்சி செஞ்சிருக்காங்களே ஒழிய, ஏன்னா இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பதவி, அவங்களோட ஒரு டெண்டரு, அவங்க ஏதோ சொத்து பாதுகாத்துட்டு அப்படியே மேலோட்டமா இதுதானே நீங்க ஆண்டுங்க, இல்லைன்னா அது அடுத்த முறை நாங்க வர்றோம். இதுதானே இங்க நடந்துட்டு இருக்கு. சேஞ்சஸ் மாற்றம் அப்படிங்கிறது வந்து அண்ணாமலை மட்டும்தான். அது அண்ணாமலை வந்து உண்மையிலேயே இவங்களுக்கு இடைஞ்சலுங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். இதெல்லாம் தெரிஞ்சுதான் மேற்கு வங்க முடியட்டும், கேரளா முடியட்டும், அடுத்தது தமிழகத்துல வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து மத்திய பாஜக உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள். அதனாலதான் பிரதமர் மோடி அவர்கள் நாளைக்கு வந்து ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை அவர்களை கட்டாயமா வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இங்க பேசப்படுறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மனிதானி மகத்தானவன்